இந்தியன் மென் டோன்ட் ஃபாலோ ரூல்ஸ் காண்ட் என்டர் அவர் ஸ்டோர். அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லிம்ஸ், இஸ்லாம், ஹிந்துஸ் நாட் அலவுட். அப்புறம் இன்னொன்று இந்தியன்ஸ் நோ என்ட்ரி. இந்த மாதிரி சில பிளக்கார்ட்ஸ் வந்து கொரியாவில் ரொம்ப காமனாக பார்க்கப்பட்டு இருக்குது. ஒரு கடைக்குள்ளே போய் ஒரு துணியில் ஒரு இந்தியன் கை வச்சா கூட அந்த கொரியன் கடைக்காரங்க வேகமாக ஓடி வந்து தட்டி விட்டு நம்ம தூசி பட்ட மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. இதெல்லாம் கூட விடுங்க, நம்ம ஊரில் ஆந்திர பிரதேஷில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கியா ஃபேக்ட்ரி இருக்குது. கியா கம்பெனி வந்து கொரியன் கம்பெனி, அதனால அங்கே நிறைய கொரியன்ஸ் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு அங்கே வந்து ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த கடைக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு இந்தியன்ஸ் முயற்சி செஞ்சப்போ இந்தியாவில் இருக்கிற இந்தியன்ஸ் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிறப்போ சச்சா உங்களெல்லாம் விட முடியாது, இந்தியன்ஸ்க்கு வேலை ரெஸ்ட்ரிக்ட், இங்கே என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டடு, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கொரியன்ஸ் அப்படின்னு வந்து ஒரு கொரியன்காரன் பேசுகிறான். அதுக்கப்புறம் அதெல்லாம் மீறி கஷ்டப்பட்டு உள்ளே போய் ஒருத்தன் இந்தியன் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கான். யோ நீ எந்த ஊரியா அப்படின்னு கேட்டா நான் நேபாளி அப்படிங்கிறான். வேலை கூட வேணா இந்தியன்ஸ்க்கு கொடுக்க மாட்டீங்க. அப்படியான கொரியன்ஸ்க்கு இந்தியன்ஸ் மேல காண்டு. ஏன் இந்தியன்ஸ் வந்து தொடக்கூடாது, இந்தியன்ஸ் வந்து வரக்கூடாது, இந்தியன்ஸ் வந்து இங்கெல்லாம் என்ட்ரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போர்டு போட்டிருக்காங்கிறது யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸா பேசப்பட்டு இருக்கிற ஒரு டாபிக். இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்தியன்ஸ் ஏன் கொரியன்ஸ் வெறுக்கிறாங்கிறது இன்டர்நெட்ல பரவலாக பேசப்பட்டு இருக்குங்கிறதா நம்மளோட இன்னைக்கு ஒரு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நான் முதல்ல ஒரு விஷயம் வச்சுடுறேன். எல்லா கண்ட்ரிலையுமே வந்து ரெண்டு விதமான மக்கள் இருப்பாங்க. அந்த ப்ரொபோர்ஷன் வந்து கண்டிப்பாக எங்கே போனாலும், எவ்வளோ நீங்கள் வந்து பயங்கரமான கண்ட்ரிக்கு போனாலும், எவ்வளோ பயங்கரமான ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னாலும் அங்கே வந்து நொன சொல்கிறவங்க ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இந்த பஞ்ச் ஆஃப் பீப்புள் கொரியாவில் இந்தியன்ஸை ரொம்ப தப்பாக பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறா, கொரியாவில் இருந்துகிட்டே சொல்கிறா, அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக கொரியாவில் வேலை பார்த்துட்டு இருக்கா, ஒரு இந்தியன் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கப்போ ஸ்கூலில் பின்னாடி இருக்கிற குழந்தைங்கலாம் வந்து அந்த டீச்சர் வந்து தொடக்கூடாதுன்னு நினைப்பாங்களாம், சொல்லித்தரப்போ கூட. ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் தொட்டிங்கன்னா எங்கள் மேலே அழுக்காயிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்களாம். இந்தியன்ஸோட ஸ்கின் டோன் நம்ம ஒரு வீட்டிஷ் ப்ரௌன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ப்ரௌன். நாளாக வந்து பக்கா ப்ரௌனு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெளிரி போன ப்ரௌனில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சில பேர் இன்னும் டார்க்கர் காம்ப்ளெக்ஷனில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு பியூட்டி இருக்கும். கரெக்டாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் காம்ப்ளெக்ஷனை வந்து கொரியாவில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப தீண்டத்தகாத ஒரு விஷயமா, ரொம்ப அழுக்காக பார்க்குறாங்கிறது தான் பரவலாக பேசப்படுற விஷயம். இதெல்லாம் எப்படி இன்டர்நெட்டில் ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலுங்க. அந்த யூடியூப் சேனலோட பேர் வந்து சட்டில் கிரேசி கொரியா அப்படிங்கிற ஒரு யூடியூபர். அந்த யூடியூபர் வந்து ரொம்ப வருஷமாக கொரியாவில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொரியாவில் இருக்கிற ஒரு சவுத் கொரியன் பொண்ணை கல்யாணம் பண்ணியே வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிற சட்டில் கிரேசி கொரியாங்கிற யூடியூபர் வந்து நம்மளுக்கு தெரியும். வெளிநாட்டில் வாழ்ற இந்தியன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க ஊர் எப்படி இருக்குங்கிற ஒரு vlog பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இது ரொம்ப காமனான விஷயம். இவரும் வந்து அந்த மாதிரி vlog ஆரம்பிக்கிறாரு. கொரியா ஃபுல்லாக சுற்றி காமிப்பாருங்க, இந்தியன்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு நாள் வந்து ஒரு பப்புக்குள்ள ஒரு என்டர் ஆகணும்னு போகிறப்போ அங்கே எழுதியே போட்டிருக்காங்க இந்தியன்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே மீறி வந்து அவங்க இருக்கிற பவுன்சர் கிட்ட பேசிட்டு உள்ள போகணும்னு பார்க்குறப்போ, நீ போ முடிஞ்சா போலீஸை கூட கூப்பிட்டு எனக்கு கவலை இல்லை, நீ இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. சரி, பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பப்புக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்து அவங்களோட ஒய்ஃப் வந்து கொரியன், ஸோ மனைவியோட போறாரு. ஆனாலுமே கொரியாவில் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இதை வந்து அவர் vlog-ஆ எடுத்து போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியா எம்பசிலேருந்து அந்த யூடியூபருக்கு உடனே சட்டில் கிரேசி கொரியா அப்படிங்கிற யூடியூபருக்கு கால் பண்ணி அவங்க இருந்துக்கிட்டு என்னாச்சுன்னு கேட்குறப்ப அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் அந்த நிறைய பப்புக்குள்ளே போகணும்னு பார்த்தேன், விட மாட்டேங்கிறாங்க. இது வந்து சியோல், அதாவது கேபிட்டல் ஆஃப் சவுத் கொரியாவில் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இந்த மாதிரி கொரியாவில் வந்து இந்தியன்ஸ், பாகிஸ்தானிஸ், பங்களாதேஷிஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்குது. இதை வந்து நான் எடுத்து வீடியோவில் போட்டேன். இன்ஃபேக்ட் நான் போடணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மனைவி கொரியன், அவங்களே வந்து போடு, இருந்தாலும் இது தப்பு தான், அப்படி நடக்கக்கூடாது, இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி போட சொன்னாங்க. நான் போஸ்ட் பண்ண அது ரொம்ப வைரல் ஆயிடுச்சுங்கிறத சொல்லியிருக்காரு. அண்ட் அவங்க வந்து இமீடியட்டாக அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்து பேசி, இல்லை இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, இப்போ நீங்கள் போய் பாருங்க அங்கே அந்த போர்டெலாம் இருக்காது, எல்லாருமே என்ட்ரு ஆகலான்னு சரி பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இவர் போட்டு வீடியோ இருக்குல்ல, அது பயங்கர வைரலாக போக ஆரம்பிச்சிருச்சு. கொரியாவில் இந்தியன்ஸ்க்கு எதிராக ரேசிசம் இருக்குதுன்னு பேச ஆரம்பிச்சாச்சு. இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கொரியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா கண்ட்ரிலையுமே ஒரு சின்ன லெவல் ஆஃப் ரேசிசம் வந்து யாருக்கு எதிராகவுமே இருக்கும். நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனீங்கனாலும் இருக்கும். நம்ம ஒரு இடத்துல ஃபேஸ் பண்ணுறப்ப நம்ம அடுத்தவங்களுக்கு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ கொரியாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற இந்த ஒரு ரேசிசம் இஷ்யூவை பற்றி மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம்னால், கொரியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம மேலே மட்டும் இல்லை, கொரியன்ஸ் மேலே வந்து ஒரு ரேசிசம் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா என்ன கேட்பாங்க, என்னென்ன படிச்சிருக்கீங்கன்னு தானே கேட்பாங்க, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஆனால் கொரியாவில் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணணும்னா அவங்க இது மட்டும் கேட்டுட்டு கூடவே கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ வைக்கிறது அந்த கண்ட்ரியில் ஒரு நார்மாக இருக்குது. வேலைக்கு எடுக்கிறப்போ அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்கிறதும் வேலைக்கு, எந்த வேலைக்குமே ஒரு முக்கியமான
முக்கியமான விஷயமா பார்த்துட்டு இருக்காங்க. கொரியாவில் 98.8% லிட்ரஸி இருக்குது. எல்லாருமே ரொம்ப படித்தவங்க, எல்லாருமே நல்லா படிச்சுட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக வேலையெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 20% அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே குவாலிஃபைடாக இருக்காங்க, ஆனால் அந்த அளவுக்கு கண்ட்ரிக்குள்ளே வேலை இல்லை. படித்தவங்க வந்து மோஸ்ட்டாக வந்து ஒரு ப்ளூ கலர் ஜாப்க்கு போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. ப்ளூ கலர் ஜாப்னு சொன்னால் ஒரு வயக்காட்டில் வேலை செய்கிறதா இருக்கட்டும், ஒரு மீட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதா இருக்கட்டும், அப்புறம் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. வீடியோ என்ன சடனாக நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ணுற சேனல். நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனலில் ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.